பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக இருக்காது. எதையும் படிப்படியாக நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் உண்டு. ஜூன் மாதத்திற்கு பிறகு திருமணம், நிச்சயார்த்தம் போன்ற அமைப்புகள் இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிரேக்கப் ஆனி போன காதலுக்கு பதிலாக புதிய காதல் உருவாகும். அந்த காதல் கல்யாணத்தில் முடியும். பிரிஞ்சு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அதற்கான அமைப்புகள், குடும்ப நல கோர்ட்டில் கேஸு, டைவர்ஸ் கேஸு, அந்த கேஸு, இந்த கேஸு, வரதட்சணை கேஸு, இது எல்லாம் ஒரு சுமூகமான தீர்வுக்கு வந்து ஒரு சமாதானமாகி பிரிஞ்சு போகிறது நம்ம 2 பேருக்குமே நல்லதில்லை, நம்ம சேர்ந்து வாழலாம்னு ஒரு மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. நண்பர் கை கொடுப்பார், கூட்டு தொழில் செய்ய முடியும். விளையாட்டு போல் 2-3 பேர் நண்பர்கள் சேர்ந்து ஒரு சிறிய முதலீட்டில் ஒரு தொழிலை ஆரம்பித்து அந்த தொழிலை பெருசாக்கி நல்ல விதமாக பண்ணவும் முடியும். எதிலும் ஒரு தைரியமாக இப்போ மகர ராசிக்காரங்களை இறங்குவீங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற நாடுகளிலேயே வீடு, வாகனம் போன்ற சொத்து சேர்க்கை அமையக்கூடிய அமைப்பு உண்டு. வீட்டடி மனம் வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், அட்வான்ஸை கொடுத்துட்டேன், பணத்தை பரட்ட முடியல, அட்வான்ஸே கொடுக்க முடியல, அந்தளவுக்கு பிரச்சனை இருக்குது. எல்லாருக்குமே ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. தொழில் முனைவோருக்கு நல்ல ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வியாபார பெருமக்களுக்கு போட்டியாளர்கள் ஒழியக்கூடிய அமைப்பு. அதை விட முக்கியமாக நல்ல உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் வரக்கூடிய நிலைமை. விவசாய பெருமக்களுக்கு மழை பெஞ்சும் கெடுத்தது, பெய்யாமலும் கெடுத்ததுன்ற நிலைமைகள்லாம் அந்த 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்காது. தீர்க்கமாக எதுலையும் யோசனை பண்ணி முடிவெடுப்பீங்க. பொதுவாக உழைப்பின் மைந்தர்களான அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றாற் போல் நிம்மதியை கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க 2026ஆம் ஆண்டு.